ஒரு அக்கவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்கோம். நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க மேடம்? வீட்ல எத்தனை பேர் மேடம் இருக்காங்க? 4 பேர் நாங்க. சைபர் கிரிமினல்கள் இவ்வாறு எப்படி வேணாலும் பேசி உங்களிடமிருந்து உங்கள் சொந்த டீடைல்ஸை பெறலாம். நீங்கள் அவர்களிடம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வெரிஃபிகேஷன் கால் தான் இது. நீங்கள் உங்கள் தகவல்களை கூறிவிட்டீர்கள், மறுபடி உங்களுக்காக இந்த ஒரு கால் அழைக்கப்படும். மேடம் வணக்கம் மேடம், என்ன சிம் யூஸ் பண்றீங்க மேடம்? சொல்ல முடியாது, வேண்டாம். அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு பதில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. யார் மேடம் சொன்னாங்க? இப்ப நீங்க பேசும்போதே வந்துச்சுல. நீங்கள் அவர்களுக்கு சரியான விடையை கூறிவிட்டீர்கள், மறுபடி உங்களுக்காக ஒரு கால் வரும். ஹலோ மேடம், இந்த மாதிரி யாராவது போன் பண்ணா என்ன சொல்லுவீங்க? நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். எந்த ஊர்ல இருக்கிய? நாங்க கொல்லங்குடி. இப்பொழுதுதான் உங்களிடம் கூறினோம் உங்கள் தகவல்களை நீங்கள் யாரிடமும் கூறக்கூடாது என்று. ஆனால் நீங்கள் மறுபடியும் அதை மீறிவிட்டீர்கள். இப்பொழுது உங்கள் சிம் கார்டு துண்டிக்கப்பட உள்ளது. ஏன் அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்படிதான் மேம் சைபர் கிரிமினல் என்ன வேணா கேட்பாங்க மேடம். நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்லல, இனிமேல் நாங்க இனிமே சொல்லலாம், பரவாயில்ல மேடம். இப்போ உங்க சிம் கார்டை வந்து துண்டிக்கிறோம் மேடம். இனிமேட்டு அவுட் கோயிங்கும் போகாது, இன்கமிங்கும் வராது. சிலிண்டர் பாதி எந்த நம்பர் தான் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு சிலிண்டரும் கிடையாது மேடம், அதையும் சேர்த்து நாங்க துண்டிக்கிறோம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. Have you applied for job in Madurai? Yes, yes. I am the HR human research. Hello. டவர் ப்ராப்ளம். That is your problem, not my problem. கொஞ்சம் வெளியே இருக்கேன், கிரவுடா இருக்கு. Crowd. I am very proud. Hi. Hello. Hi, this is Karmegam. Tell. Airtel, what? This is going to be a very effective round, so I'll be putting you in some situations. Okay, imagine yourself going in a bus. Okay. At that time, urgent urine. You are going and asking the driver to stop the vehicle or else you will go urine bus itself. Okay. All the best, Surya Prakash. Emergency situation. Please stop the vehicle. What happened? I am urgently going to restroom. Urgently going to restroom inside the bus? No. Then Understand my situation. you hold the urine. No. What? I cannot. Go inside in the seat. If I see one drop, so pin drop. Silenced. Are you having sugar? Yeah, yes. How many kgs? 58. நீ எவ்வளவு கிலோன்னு கேட்கல கண்ணா. Hello. சொல்லுங்க மேம். So situation round, you are in the ground. You are not talkative at all. டேய் நாளைக்கு வேலைக்கு வர எங்க ஆபீஸ்க்குனா நீ உன்கிட்ட பேசுற ஃபன் ஆக்டிவிட்டிலாம் விளையாட வைப்போம்டா. ஓகே மேம். ஃபன் ஆக்டிவிட்டி விளையாடுவியா? என்ன விளையாடும்? ஆவின் மணி ஆவின்லாம் விளையாடுவோம் ஆபீஸ்ல. சும்மா சொல்லாதீங்க. நீ இந்த மாதிரிலாம் பேசணும் உன் வாழ்க்கையில விளையாண்டுருவேன், பாக்குறியா? இல்ல மேம், சாரி. வாய் புண்ணு எதுவும் இருக்குதாடா வாயில? இல்ல மேம், ஒரு மாதிரி இருக்குன்னா நான் என்னடா உன்னாடா பண்ணின்னு இருக்கிறேன் உன் முன்னாடி? எங்க வெறுப்பேத்தின்னு இருக்காங்க, இவனை போய் வேலைக்கு எடுக்கணும்னு வெறுப்பேத்தின்னு இருக்கீங்க. வாத்து வாயே. ஹலோ, ரோசி அம்மாங்களா? நீங்க? வணக்கம்மா, நாங்க கமல் சார் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறோம். கமல் சார் இருக்கார் இல்லையா? யாருன்னு தெரியாது. தசாவதாரம் படத்துல வருவாரு. சொல்லுங்க, கமல். பின்ன இத்தனை நாள் என்ன நான் கலகலப்பு விமல் நான் சொல்லியிருந்தேன். என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? நான் அவர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறோம். சொல்லுங்க. சோ மக்கள்கிட்ட எல்லாம் அவர் கொஞ்சம் பேசி கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு மேடம். நீங்க அவர்கிட்ட பேசுறீங்களா? யாரு? கமல் கிட்டயா? ஆமா. சரி கொடுங்க. ஒரு நிமிஷம். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? கம்மலுக்கு தொண்டை கட்டினுக்குதா? பனியில தொண்டை கட்டிச்சு போடுது. ரோஸ் எப்படி இருக்கீங்க? ஆமா, கம்மல போய் ரஜினிகாந்த் வந்துட்டாரா? இருக்கு. கமல் என்ன தப்பா இப்படி கலாய்க்கிறாங்க? ஒரே நிமிஷம் இருக்க. இப்ப கமல் வருவாரு. அப்புறம் எவ்வாறு பேசினால் எவ்வாறு நான் பாடுவேன். எங்களுக்கு கூட தெரியும் பாடுறதுக்கெல்லாம். பாடுங்க கேப்போம். நாங்களும் தான் பாடுவோம். என்ன பாட்டு பாடணும்? வன்னிதா மணி பாடுங்க வாங்க. உனக்கெல்லாம் பாட தெரியாது, உடம்பு சரியில்லப்பா. நான் ஆர்ட் பேஷண்ட். சரி வாங்க, ரொம்ப நன்றி பேசுறதுக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ரித்திகா அவங்க அம்மாங்களா? சூப்பரா ஒரு காரியம் பண்ணிக்கிறாரு. பாண்டிச்சேரி வந்தார் இல்லையா சமீபமா? அங்க கோயில் வாசல்ல கழட்டி போட்டிருந்த செருப்பை திருடிக்கிறாரு உங்க பையன். கோயில் வாசல்ல போடுறது செருப்பா? ஆமா, சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிக்குது. செருப்பை திருடி இருக்கான்னு சொல்றீங்க, ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. எந்த திருடனா எப்படி திருடனா நாங்க பாக்கணும். எந்த கோயில் அட்ரஸ் சொல்லுங்க. எப்படி திருடுனா? செருப்பு என்ன கையில போய் சறுக்கின்னு கையில அப்படி மாட்டின்னு இப்படி வருவானா? செருப்பை வந்து கால்ல தான் திருடுவான், வேற எப்படி திருடுவான்? திருடிட்டங்க. நான் எங்க போனா திருடனா நாங்க பாக்கணும். நீங்க சொல்றது நாங்க நம்பிட முடியாது. ஓ பாத்து வா. என்னம்மா திருடி இருக்கிறான்டா என் பையன், ஐயோ அப்படின்னுவீங்களா? கோயில்ல செருப்ப திருடினியா? அதுவும் பாருங்க, நஞ்சு பிஞ்சு செம்ம கப்படிக்கும் அந்த செருப்பு. ஹலோ, சாதாரண செருப்புக்கு
நீங்க எப்படி குறை சொல்றீங்கல்ல, அப்ப நான் அந்த செருப்புக்காக நான் அங்க வரேன். என் மூத்தார் போலீஸா இருக்கா, அவனை நான் கூப்பிட்டு வரேன். உங்க மூத்தார் யாரு மேடம்? மூத்தார் சங்கர் மேடம். ஹே வாராண்டா, இவன் வீரன் தீரன் சூரன் தான்டான்னீங்கன்னா நான் அதை விட பெரிய ஆளு மேடம். இருங்க பெரிய ஆளா இருந்துருப்பாங்க. ஐ டோன்ட் கேர். Okay, you speak in English. If you want me to speak in English, yeah, come on, let's speak in English. The way to the ring with 128 pounds, John Cena. What, madam? Speak in English, dance with you. Yes, madam. Madam, what is your name, madam? First of all, what is your name, madam? Address சொல்லுங்க. Now only you asked my name. Now you are asked my address. Then my Aadhaar card, PAN card, everything I give you. What will you do? Do the scam like your son did the stealing செருப்பு? ஏங்க இந்த மாதிரி ஸ்டீலிங் சொல்லாதீங்க. அட்ரஸ் சொல்லுங்க, நான் இப்ப அங்க வரேன். தம்பி ரித்திக். சொல்லுங்க. தம்பி நீ குற்றவாளியா நிரபராதியா? குற்றவாளி தான். பாருங்க மேடம், கக்கூஸ்வாலி மாதிரி மூஞ்சி வச்சுக்கினா அவனே குற்றவாளின்றது ஒத்துக்கணும். இதுக்கு மேல என்ன மேடம் பேசுவீங்க? போன் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வேற மாதிரி பண்ணுவேன். நானு இப்படி பேசாதீங்க மேடம். செருப்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ, இப்படி உங்க பையன் பண்ணானோட உங்களுக்கு நெஞ்சு துடிக்குதோ. ஹலோ, முனீரோட பேரண்ட் தானே நீங்க? இல்ல, அவரோட மேனேஜர் ஷேர்கான் பேசுறேன் நானு. ஓகே. மலையாளி பொண்ணு ஒன்னு இருக்குதுங்க ஆபீஸ்ல, நல்லா இருக்கும், லட்சணமா இருக்கும். ஆனா அந்த பொண்ணோட வந்து அவர் பேசிட்டு இருக்கிறதுனால ஆபீஸ்க்கே வரது இல்லைங்கம்மா. இன்னும் இப்போ நைட் ஷிஃப்ட்டுக்கு போனேன்னு நேத்து மத்தியானமே எவ்வளவு நேரமா பேசினானு. நல்லா பேசி தான் எல்லா பொண்ணுகிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இப்போ அவன் இருக்கிறானா, வேலைக்கு போயிருக்கானா? படம் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்குது இல்லையா? என்ன படம்? என்ன படம்? அமரன். அமரன், ஆமா. அமரன் படத்துக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, சரிதான். பாத்துட்டீங்களா நீங்க? அமரன் பாத்துட்டீங்களா? நாம பாத்தீங்க, இங்க வாடிம்படியில வந்துச்சு. அந்த பொண்ணை பார்த்து பாடுறாருங்கம்மா. மலரே நின்னே காணாதிருந்தால் மிளிவேகிய நிறமெல்லாம் மாயும்ன போலேன்றாரு. அப்படின்னு என்ன தெரியுமா? எனக்கும் தெரியாது. இப்போ ஒரு பொம்பளை வந்திருக்கு மேனேஜரா, அது ரொம்ப டார்ச்சர் பண்ணிருந்தான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தா என்கிட்ட. அந்த டார்ச்சர் பண்ண மேனேஜரோட தான் இப்ப அமரன் படத்துக்கு போயிருக்காரு. இது என்ன பொம்பளை மேனேஜரா இருக்கறாளே, அவ எந்த ஊரு? திருச்சூர். அப்ப கோயம்புத்தூர். அது வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணா? அம்மா, நான் வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் சொல்றேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த பொண்ணு லட்சணமா இருக்குமா, என்ன உயரம், என்ன படிச்சிருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டு நீங்க எனக்கு புரியலைங்கம்மா. அவங்க பேர் வந்துங்கம்மா கல்சேரா டிங். ஓகே சார், நாங்க வாங்கி பண்ணி பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க பாக்குறேன். ஆமா, ஒரே நிமிஷமா. கல்சேரா டிங்லாம் யாருமே இல்லைங்கம்மா. நான் ஆர்ஜே தீபக் பேசுறேம்மா. நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல சும்மாதான் இது பண்றீங்களா? யாருக்கு தெரியும், நிஜமாலே உங்க பையன் வந்து மலையாளி பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு என்னவோ, அதனாலதான் என்கிட்ட இப்படி சொல்லி பேச சொன்னாரு. மனுஷனே இல்ல தெரியுமா? சொல்லுங்க. கோமலா தேவி டீச்சருங்களா? ஆமாங்க மேடம், ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து பேசுறோம் மேம். சொல்லுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஒரு பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? ஒரு குழந்தைங்கள சின்ன கண்டிப்புகள் இல்லாம கூட எதுவுமே பண்ண முடியாது சார். அது புரியுது மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ட் 793 படி if you beat a child with your hand, the child's parents have all the right to hit you with current. You know that? தெரியும் சார். தெரியுமா? சார் ஓகே, இனிமே அடிக்கலங்க சார். இனிமே அடிக்கலனாலும் இருங்க மேடம், உங்களுக்கு இப்போ ஒரு கவுன்சிலிங் செஷன் வரும். வெயிட் பண்ணுங்க, லைன்லயே இருங்க. எங்களோட கவுன்சிலர்ட்ட கொடுக்குறோம். Cheers, say cheers மேடம். ஓகே சார், cheers. ஹலோ, சொல்லுங்க மேம். எதுக்காக குழந்தைகள் மேல அவ்வளவு ஒரு கோவம்? வந்து இம்போசிஷன் எழுதணும் நீங்க. இம்போசிஷன்ங்களா? ஆமாங்க மேடம், ஒரு 100 டைம்ஸ் நீங்க எழுதணும். என்னதுங்க? ஆர்சிபிக்கு கிடைக்காத கப்பு, நான் பண்ணது ரொம்ப தப்பு. சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஆர்சிபிக்கு கிடைக்காத கப்பு, நான் பண்ணது ரொம்ப தப்பு. ஓகே மேம், இது ஒரு இம்போசிஷனா எழுதி நீங்களே பாத்துக்கோங்க, சரிங்களா? ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. என் பையன் தினேஷ்னு ஒருத்தன் இப்ப முடிவெட்ட வந்திருக்கான் போலயப்பா உன்கிட்ட கடைக்கு. என்னப்பா முடி வெட்டி விட்டு இருக்க அவனுக்கு? அவனை பாருப்பா, அவனை பார்க்க சகிக்கலப்பா. அவனுக்கு புருவத்துல எதுக்குப்பா கோடு போட்டு விட்ட? சார், அவர் அவ்வளவு பெரிய பையன் சார், அவரு தான் கேட்டாரு. இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போறோம்ப்பா. நாங்க ஒரு பிளானும் வச்சிருக்கிறோம். அவன் வந்து தாலி கட்டுற டைம்லயே உன்னை முடி வெட்ட வைக்கலான்னு ஒரு பிளான்ல இருந்தோம். பண்ணுவியா நீ? பண்ணலாங்க சார். தாலி கட்டின்னு இருக்கும் போது முடி வெட்டுவியா? அதே எப்படிங்க சார் அந்த டைம்ல பண்ண முடியும்? ஓமகுண்டத்துல இருந்து புகை வருமே, அதனால பண்ண முடியாதா? ஆமாங்க சார், வர முடியாதுங்க சார். புரியுது. நீ என்ன பண்ணு, முடி வெட்டிட்டே இருக்கும் போது அந்த மஞ்சள் அரிசி கொடுப்போம் தெரியுமா, அத போட்டு முடி வெட்டு. நல்லா வெட்டுற முடி. அவன் மூக்குல அவ்வளவு முடி இருக்குது, மூக்கு முடியே வெட்டல. ஆமாங்க சார். சரி ஓகேப்பா. அவனுக்கு நெஞ்சு முடி இருந்தது, அது நீங்க அத பத்தி டீடைல்ஸ் வேணா எங்க மேனேஜருக்கு கால் பண்ணி பேசுங்க சார். அவன் நெஞ்சு முடி டீடைல்ஸ் எதுக்குப்பா மேனேஜர்ட்ட கால் பண்ணி கேட்கணும்? இல்ல, நீங்க தான் கேக்குறீங்க சார். நெஞ்சு முடி ட்ரிம் பண்ணல, மூக்கு முடி ட்ரிம் பண்ணலன்ட்டு நீங்க அவங்களுக்கே கால் பண்ணி கேட்கலாம். ஏன் இப்படி சர்வீஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி என் மேல கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க சார். சர்வீஸ் பண்றதுக்கு அவன் என்ன பைக்காப்பா? கலாய்க்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க சார். நான் ஆர்ஜே தீபக் பேசுறேன்.
அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கீங்களா? நான் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? அண்ணா கேட்டிருக்கேன் உங்களோடது. சூப்பர் சூப்பர். அப்ப நான் வந்தா எனக்கு ஃப்ரீயா முடி வெட்டி விடுவீங்களா? தாராளமா பண்ணலாம்ண்ணா. ஓகே ஓகே தினேஷ், நீங்க சூப்பரா முடி வெட்டுறீங்கன்னு சொன்னாரு, எப்பயுமே சொல்லுவாரு. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு, உங்க ஃபியூச்சருக்கு. விசிட் பண்ணீங்கண்ணா ஸ்டோரை? கண்டிப்பாங்க. இப்ப எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க பாருங்க. கண்டிப்பா வரேன். சரி.